என்ன கதிர், முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் காலையிலேயே போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். நீ போயிட்டு வந்தியா? இல்லடா அருள், போட முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா சொல்ற? உனக்கு தான் ஜனநாயகம், சமூக அக்கறை இதெல்லாம் அதிகமாச்சே. ஏன் போகல? போகல இல்லடா, போக முடியல. நான் ஊருக்கு போய் ஓட்டு போடலான்னு நேத்து நைட்டே கிளம்பினேன். ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. எக்ஸ்ட்ரா பஸ் விடுறோம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பஸ் கூட நேரத்துக்கு வரல. விடிய விடிய வெயிட் பண்ணி ஒரு வழியா வேற ஒரு வண்டியில ஏறி ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள டைமே முடிஞ்சு போச்சு. அட பாவமே. இது என் பிரச்சனை மட்டும் இல்ல அருள். என் கம்பெனில வேலை செய்யற 20 பேருக்கும் இன்னைக்கு பெய்ட் லீவ் கொடுத்தேன். அவங்களும் ஓட்டு போடணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களையும் பாதி பேருக்கு பஸ் கிடைக்கல. மீதி பேர் கூட்டத்தை பார்த்துட்டு போகவே இல்ல. ஆமா கதிர், இது ஒரு பெரிய லாஸ் தான். ஒரு நாள் லீவு விடுறதால கம்பெனிக்கு வேலை பாதிப்பு, சம்பளம் வேற கொடுக்கணும். ஆனா கடைசியில ஓட்டும் விடலன்னா அது நாட்டுக்கும் நஷ்டம் தானே. அதான் ஏன் கேள்வியும். நம்ம சிஸ்டத்துல இவிஎம் மிஷின் வந்ததை தவிர வேற என்ன பெருசா அப்டேட் ஆயிருக்கு? உலகமே இன்னைக்கு மொபைல்குள்ள வந்துருச்சு. நீ சொல்றது புரியுது. ஆனா மொபைல்ல ஓட்டு போடுறது பாதுகாப்பா இருக்குமா? ஏன் இருக்காது? யோசிச்சு பாரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை நம்ம போன் மூலமா ஒரு செகண்ட்ல பரிமாற்றம் செய்யறோம். பேங்கிங் சிஸ்டம் அவ்வளவு செக்யூரா இருக்கும்போது ஓட்டிங் சிஸ்டத்தை ஏன் அப்படி மாத்த முடியாது? கரெக்ட் தான். பயோமெட்ரிக், ஃபேஸ் லாக், அப்புறம் ஆதார் கார்டு இதையெல்லாம் இணைச்சு ஒரு ஹை செக்யூர்ட் ஆப் உருவாக்குனா நாம எங்க இருந்தாலும் ஓட்டு போடலாமே. அதானே. அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா, 1, ஊருக்கு போக வேண்டிய அலைச்சல் இல்ல. 2, போக்குவரத்து நெரிசல், நேர விரயம் தவிர்க்கப்படும். முக்கியமா ஓட்டுப்பதிவு சதவீதம் 100% எட்டும். ஆமா கதிர், படிச்சவங்க, வேலைக்கு போறவங்க பல பேர் இந்த அலைச்சலுக்கு பயந்தே ஓட்டு போட போறதில்ல. ஆன்லைன் ஓட்டிங் வந்தா ஒருத்தர் கூட விடுபட மாட்டாங்க. கவர்மெண்ட் இதை யோசிக்கணும் அருள். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம், பணத்தை டிஜிட்டலா மாத்திட்டோம். அதே மாதிரி ஜனநாயகம் செழிக்கணும்னா நம்ம ஓட்டுரிமையையும் டிஜிட்டலா மாத்த வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். நிஜமாதான் சொல்ற கதிர். கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி சிஸ்டம் அப்டேட் ஆனாதான் நவீன காலத்துல மக்களாட்சி முழுமை அடையும். நீ சொல்ற மொபைல் ஓட்டிங் சிஸ்டம் வர இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கலாம் கதிர். அது வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா? ஏன் இல்ல அருள், இன்னொரு சூப்பரான வழியும் இருக்கு. இப்போ எதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தணும்? அதுக்கு பதிலா தேர்தலை மண்டல வாரியா பிரிக்கலாம். மண்டல வாரியானா கொஞ்சம் தெளிவா சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாரம் தெற்கு மண்டலம் சவுத் ஜோன், அடுத்த வாரம் வடக்கு மண்டலம் நார்த் ஜோன், அதுக்கு அடுத்த வாரம் மேற்கு மண்டலம்னு தேர்தலை தள்ளி தள்ளி வைக்கலாம். இதனால என்ன லாபம்? பெரிய லாபம் இருக்குடா. இப்போ ஒரே நாள்ல ஊர் முழுக்க எலெக்ஷன்னா எல்லா ஊருக்கும் ஒரே நேரத்துல பஸ் விட முடியாம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் திணறுது. ஆனா மண்டல வாரியா நடக்கும்போது மொத்த அரசாங்க பேருந்துகளையும் ஸ்பெஷல் வண்டிகளையும் அந்த ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு மட்டும் அதிகமா ஒதுக்க முடியும். ஆமால, இப்போ சவுத் ஜோன்ல எலெக்ஷன் நடக்குதுன்னா மத்த எல்லா ஊர்ல இருக்கிற ஸ்பெஷல் பஸ்களையும் அங்கே திருப்பி விடலாம். அப்போ பஸ் கிடைக்காம யாரும் ஊருக்கு போகாம இருக்க மாட்டாங்க. கரெக்ட். இதனால கூட்டமும் கட்டுப்படும், மக்களும் நிம்மதியா ஊருக்கு போய் ஓட்டு போட முடியும். எல்லாத்தையும் விட முக்கியமா போலீஸ் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் அதிகாரிகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமா குவித்து எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கலாம். நிஜமா கதிர், நீ சொல்ற மாதிரி ஒண்ணு ஆன்லைன் ஓட்டிங் வரணும், இல்லனா இந்த மாதிரி மண்டல வாரியா பிரிச்சு முறையான போக்குவரத்து வசதி செஞ்சு தரணும். அப்போதான் 100% ஓட்டுப்பதிவு சாத்தியமாகும். ஆமா அருள், சிஸ்டம் மாறணும். அப்போதான் நம்ம நாடும் மாறும்.